கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியோட ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் கம்ப்ளீட் வீடியோ அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறது தாங்க நடந்திருக்கு. ரொம்ப அதிகமா பேசிட்டு இருந்தோம். நான் அவ்வளோ தடவை சொன்னேன் கண்டிப்பா ஜெர்சி மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்டார் ஏர்வேஸ் அது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். பட் இருந்தாலும் டபுள் கலர் இந்த தடவை வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சேம் அதே ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்காங்க. சில பேருக்கு இது பிடிக்கல. டெல்லி கேபிட்டல்ஸோட ஜெர்சி மாதிரி இருக்கு. அந்த கம்ப்ளீட் ரெட் தான் வந்துட்டு ஆர்சிபிக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெர்சி எப்படி இருக்கு, ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பயங்கரமான பிரஷர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விமன்ஸ் ஐபிஎல்ல ஆர்சிபி டீம் கப் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ் ஐபிஎல் டீமுக்கு பிரஷர் அப்படின்னு சொல்லணும். 16 வருஷம் ஆச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் என்னதான் லாயலா இருந்தாலும் இந்த சீசன் தோத்தாலும் சப்போர்ட் பண்ணாலும் அந்த டிராஃபி இல்லையே அப்படிங்கிற வருத்தம் விராட் கோலிக்கு உறுத்திட்டே இருக்கு. அதுலயும் 2016 மனசை விட்டுட்டாரு. ஏன்னா அந்த வருஷம் பீக்ல இருந்தாங்க அவங்களுடைய பேட்டிங் லைன் அப். ஸோ அது மட்டும் இல்லாம விராட் கோலியோட அந்த 973 ரன்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம 7 செஞ்சுரிஸ் ஆகட்டும், அவருடைய லைஃப்ல பீக் ஃபார்ம்ல இருந்தாரு. சோ வேற ஸ்டிச் போட்டு கூட அந்த ஒரு சீசன் நம்மளால பார்க்க முடிச்சு. 2016 ஒரு பெஸ்ட் சீசன் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ எல்லாமே வந்துட்டு கனவு கை கூடாம போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் விமன்ஸ் ஐபிஎல் அவங்களுடைய அதாவது விமன்ஸ் பிரீமியர் லீக்ல 2வது சீசனே டிராஃபி அடிச்சாங்க. ஆனா விராட் கோலி வாழ்த்துக்கள் தெரிவிச்சாலும் அந்த மனசுல ஒரு வருத்தம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சோ இன்னைக்கு ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா விராட் கோலி வந்து இறங்கின உடனே சூப்பரா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம நியூ ஹேர் கட் அப்படிங்கிறத வந்துட்டு காமிச்சிருந்தாரு. ஓரளவுக்கு வந்துட்டு செம்மையாவே இருக்குன்னு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம ஐப்ரோஸ்ல வந்துட்டு லைன் போட்டிருக்காரு. ஸோ எப்பவுமே லிட்டில் பிட் கொஞ்சமா போடுவாரு. இந்த தடவை கொஞ்சம் டார்க்காவே தெரிஞ்சிருக்குன்னு சொன்னோம். ஸோ ஹேர் வந்துட்டு லைட்டா சைட்ல எல்லாம் வந்துட்டு எடுத்திருக்காரு. வேற லெவல் லுக்ல இருக்காருன்னு சொன்னோம். ஸோ பசங்களாம் இனிமேல் இந்த ஸ்டைல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவருடைய லுக்கும் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஜெர்சி அவருடைய ஒரு போட்டோல தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. சில பேர் போட்டோ ஷூட்னு சொல்றாங்க, சில பேர் ஜெர்சியில போட்டு எடிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எல்லாம் கிடையாதுங்க. போட்டோ ஷூட் அபிஷியலா போயிருக்காங்க. விராட் கோலிக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த ஜெர்சியை அவங்களுக்கு வந்துட்டு பிரசன்ட் பண்ணி இதை காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஜெர்சி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ரிவீல் பண்ணிடுவோம். ஸோ மேல வந்துட்டு லிட்டில் பிட் அந்த ப்ளூ உடைய ஷேடு இருக்கு. சோ அதுதான் கம்ப்ளீட் ரெட்டா இருக்கும். அங்கங்க வந்துட்டு பிளாக் ஷேட் இருக்கும் தெரியுமா. இந்த தடவை ப்ளூ அண்ட் ரெட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. லைக் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு 2020 இருந்து அவங்களோட ஜெர்சி நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளூ வந்துட்டு அதிகமா மிக்ஸ் ஆயிருக்கும். அங்கங்க ரெட் இருக்கும் தெரியுமா. இந்த தடவை ரெட் கொஞ்சம் ஒரு 60% ரெட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35% பக்கம் ஒரு ப்ளூவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஜெர்சியில வந்துட்டு மிக்ஸ் ஆயிருக்கு. சோ பாக்குறதுக்கு நல்லா யூனிக்கா இருக்கு. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இல்ல ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ரெட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எனிவே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. சோ இந்த ஒரு சென்டிமெண்டாவது மாறுமா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பெங்களூரு அப்படிங்கறது மாத்த போறாங்களா அபிஷியலா தெரியல. இந்த ஒரு வீடியோ போடுற வரைக்கும் அந்த அப்டேட் அப்படிங்கிறது காணும். சோ மேபி இதுக்கப்புறம் பெங்களூரு அப்படின்னு மாத்தலாம். ஏன்னா விமன்ஸ் ஐபிஎல்ல கூட ஸ்மிருதி மந்தானா பெங்களூருன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ அதுவும் நடக்க போகுதா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சோ இதை தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத போக போது ஆலன் பாக்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் 7:30 மணிக்கு நடந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம எல்லா சிங்கரும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. சோ நல்லாவே போச்சு. சோ அதை பத்தி நான் கம்ப்ளீட் வீடியோ செப்பரேட்டா போடுறேன். சோ இப்போதைக்கு ஜெர்சிலாம் நல்லா இருந்துச்சு. சோ விராட் கோலி அவருடைய பயிற்சியை தொடங்கிட்டாரு. சோ ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவலுங்க. ஆனா இருந்ததுலேயே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐபிஎல்லே ஃப்ரீயா வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணும்போது சோ இதை பாக்குறதுக்கு 99 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இருந்தாலும் நம்ம ஆளுகளை அப்படியே சோசியல் மீடியாவில் ஆர்சிபியோட பேஜ்ல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. சோ பட் இருந்தாலும் சோ எனிவே ஓகே இந்த ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது வெற்றிகரமா நடந்து முடிய போகுது. சோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபி ஜெர்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க, ரேட்டிங் எவ்வளவு அப்படிங்கறத எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.